இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே போது என்னடா வாங்குறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ மீனோ ஏதாவது ஒன்று வாங்கினா தானே சண்டே மாதிரி இருக்கு. சரி, கடைசியாக ஒரு முடிவு எடுத்து ஆட்டுக்கறியை வாங்கிடலான்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அது குழம்பா வறுவலா சுக்காவா எப்படி வைக்கிறது அதுக்கு ஒரு யோசனை. சரி, ஒரு ஏரியா ஒரு ரசத்தை வச்சு ஒரு சுக்காவை போட்டுருவோம் முடிவெடுத்தா எந்த மாதிரி சுக்கா செய்யலாம்? மிளகு சுக்கா செய்யலாமா? இல்லை போன வாரம் ஒரு சுக்கா செஞ்சேன் அது மாதிரி செய்யலாமான்னு அப்புறம் பல யோசனை. போங்கடா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம செய்கிறதாண்டா மட்டன் சுக்கா சொல்லிட்டு கடன் எண்ணெயை காய வச்சு 4 பட்டைக்கிராம்பை தாளிச்சு அப்படியே கொஞ்சம் வெங்காயம் வெள்ளை பூனையும் போட்டு வதக்கிட்டு அப்படியே நம்ம வேக வச்சிருக்கோம்ல முதல்ல அதையும் கழுவி குட்டி கிளறினா கடைசி கொஞ்சம் பெப்பரை தூக்கி இறக்கி விட்டாங்க. அம்புட்டு ருசியான ருசி, அவ்வளோ ருசி. அப்படியே அந்த மசாலாவை கடாயை பரட்டிக்கிட்டே திங்கலாம் போல ஒரு குக்கர் சோறு கலந்துட்டு நல்லா முருன்னு அசத்தை சுட சுட போட்டு அப்படியே ஒரு கட்டு கட்டுனா அம்புட்டு ருசியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மட்டன் சுக்கா ட்ரை பண்ணுங்க. பெப்பர் சுக்கெல்லாம் போட்டிங்கன்னா பெப்பர் சுக்கா சரிங்களா? கொஞ்சம் முந்திரி பருப்பையும் நான் அள்ளி வீசியிருக்கேன். ஏன்னா புது விதமாக நம்ம செய்யணும்ல, அப்போ தானே 4 பேர் நம்மளை குக்குன்னு நம்புவாங்க. ஸோ ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதமான டேஸ்டி மட்டன் சுக்கா கண்டிப்பாக சூடு சோறோட நல்லா கலந்து அப்படியே சாப்பிட்டு பாருங்க. அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.